வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம J1 தமிழ் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பைப்பிங்ல இன்னும் கொஞ்சம் செட்டிங்ஸ் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஸோ நம்ம இப்போ அதை மட்டும் நான் உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நம்ம ஏற்கனவே இதுக்கு முந்தின வீடியோல எப்படி பைப்பிங் வரையணும், திரும்ப அதுக்கடுத்து அதோட ஃபில்டர்ஸ், அதோட டெம்ப்ளேட்ஸ் அதெல்லாம் எப்படி செட் பண்ணணும், திரும்ப அதுக்கடுத்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ணணும், திரும்ப அதுக்கடுத்து இங்க வியூஸ்ல போயிட்டு இதை எப்படி பைப்பிங் இங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக் டீட்டெயிலாம் பார்த்தோம். இன்னும் இதோட கண்டினியூஸா பார்ப்போம் நம்ம இன்னைக்கு. ஸோ இந்த வாரம் நம்ம இந்த பைப்பிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸோ நம்ம வரப்போற வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா எலக்ட்ரிக்கல் சர்வீஸ், திரும்ப அதுக்கடுத்து பிளம்பிங் சர்வீஸ், ஸோ அதோட பேசிக் செட்டிங்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அதுவும் பார்த்துட்டு திரும்ப அதுக்கடுத்து ஒரு ஒட்டுமொத்த MEP கோஆர்டினேஷன் எப்படி பண்ண வேண்டியிருக்கும், என்னென்ன செட்டிங்ஸ் பண்ணணும், அதுல என்னென்ன அவாய்ட் பண்ணணும், என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு, ஸோ அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வர வீடியோல ஒன் பை ஒன்னா பார்ப்போம். நீங்க எங்க சேனல் இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்களா இருந்தா நீங்க நாங்க கீழே லிங்க்ல இருக்குது எங்களோட இந்த MEP இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோல உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். சேம் கான்செப்டை நீங்க எல்லா சர்வீஸுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஒவ்வொரு சர்வீஸும் டீடைல் அண்ட் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லி கொடுக்குறோங்கிறத நாங்க ஒவ்வொரு சர்வீஸா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் நீங்க இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இந்த மாதிரி செட்டிங் கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பின்னாடி உங்களுக்கு வந்து வரப்போகிற அந்த டாக்குமெண்டேஷன் டைம்ல வர்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஈஸியாக சமாளிக்க முடியும். அது போக இன்னும் ஷெடியூலிங்ஸ், இன்னும் ஸ்கிமேட்டிக்ஸ் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நீங்க இதுல செட்டிங்ஸ்லாம் கரெக்டா பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியா இருக்கும் பின்னாடி. ஸோ நம்ம இப்போ வீடியோக்கு போகலாம். போன வீடியோல நம்ம இந்த பைப்போட செட்டிங்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் செட்டிங்ஸ் இருக்கு, நான் அது மட்டும் நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் 3D வியூ ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் ஃப்ளோர் பிளான் ஓப்பன் பண்ண போறேன். ஃப்ளோர் பிளான் ஓப்பன் பண்ணிக்கோங்க. திரும்ப அதுக்கடுத்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன், விண்டோ டைல்ஸ் அப்படின்னு கொடுத்து வியூ போர்ட் மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ நீங்க இந்த சைடு 2Dல வரைகிறது எல்லாமே இந்த சைடு 3Dல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும், விசிபிளாக போகாது. ஸோ நீங்க வரையும் போது எதுவும் தப்பு பண்ணீங்கன்னா கூட அது உங்களுக்கு பார்த்து அதை உடனே தேர்த்திக்கிட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த 3D வியூ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பைப்பு மட்டும் தான் கலராக தெரியுது. இந்த பின்னாடி இருக்கிற ஆர்கிடெக்சர் எதுவுமே பார்த்தீங்கன்னா கிளியரா தெரியல. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒன்லி இந்த 3D பிளானை மட்டும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா கோஆர்டினேஷன் மாடலுக்கு சேஞ்ச் பண்ண போறோம். அதுக்கு இங்க நீங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா நான் ரைட் சைடு செட் பண்ணி வச்சிருக்கேன். வியூ டெம்ப்ளேட் வந்து பைப்பிங் 3Dன்னு செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதனால என்ன பண்ண போறேன்னா இந்த சேம் டெம்ப்ளேட்டுக்குள்ள போயிட்டு நான் டிசிப்ளினை வந்து கோஆர்டினேஷன் மாத்தி விட போறேன். ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த பின்னாடி இருக்கிற டல்லா தெரிஞ்சிட்டு இருக்கிற அந்த ஆர்கிடெக்சர் வந்து உங்களுக்கு இப்போ கொஞ்சம் அந்த கலரா தெரியும். அது எப்படி தெரியும் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இல்ல டிசிப்ளின்ல மெக்கானிக்கல்னு இருக்கு, இதை கோஆர்டினேஷன் மாத்தி விட்டுருங்க. இப்போ அப்ளை கொடுங்க. மாறிடுச்சு. நான் வந்து பின்னாடி இன்னும் அந்த ஷேடிங் எதுவுமே தெரியல. ஸோ ஷேடிங் தர்றதுக்கு என்ன பண்ண அப்படின்னா இதுல மாடல் டிஸ்பிளேன்னு இருக்குது. இந்த மாடல் டிஸ்பிளேல போயிட்டு ஸ்டைல்ல போயிட்டு ஷேடட் கொடுத்தீங்கன்னா ஷேடிங் வந்துடும். அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா ஷோ எட்ஜஸ், ஷோ ஸ்மூத் லைன்ஸ் வித் ஆன்டி அலைசிங்னு ஒன்று இருக்குது. ஸோ அதையும் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து உங்களுக்கு வரப்போகிற 3D வந்து கொஞ்சம் கிளியரா தெரியும். அது மாதிரி இந்த சப்டிசிப்ளின் வந்து நீங்க மாத்துறீங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற உங்களுக்கு ப்ராஜெக்ட் ப்ரொசர்ல இருக்கிறது மாறிடும். அதனால சப்டிசிப்ளின் மாற்றக்கூடாது. ஜஸ்ட் டிசிப்ளின் மட்டும் கோஆர்டினேஷன் மாத்திக்கோங்க. இப்போ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எந்த ஒரு ஆப்ஜெக்டையுமே ரொட்டேட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் அப்படின்னா அதை ஒரு கிளிக் பண்ணிட்டு திரும்ப அதுக்கடுத்து ஷிஃப்ட் பிடிச்சிட்டு நீங்க ரைட் மவுஸ் பட்டன் அவங்ககிட்ட ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கிளியரா அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் அதை பேஸ் பாயிண்டா வச்சு ரொட்டேட் ஆகும். இது வந்து ஆர்கிடெக்சரலா இருந்தாலும் சரிதான், அதுக்கடுத்து இந்த மாதிரி நீங்க இந்த சைட்ல இருக்கிற செக்ஷன் பாக்ஸ் இருந்தாலும் சரிதான், நீங்க எதை வச்சு மூவ் பண்ணாலும் ஒரு பேஸ் பாயிண்ட் வச்சு நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் மூவ் பண்றதுக்கு. ஸோ இப்போ இதுல இன்னும் கொஞ்சம் செட்டிங்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. இதுல வந்து இப்போ முக்கியமான செட்டிங்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா நார்மலாவே ஒரு மெயின் பைப்பு போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். இந்த மெயின் பைப்ல இருந்து நம்ம டேப் எடுப்போம் நிறையா. அது டீயா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா டேப் எடுக்கலாம், அப் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை டவுன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் சிலப்போ உங்களுக்கு வரும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பைப் சைஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பைப் சைஸ் வந்து 400 டயா. ஆனால் நான் இப்போ வரைய போகிற பைப்பு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 50 டயால வேணும்னு வச்சுக்கிட்டோமே.
ஸோ இப்போ நான் 50 டயர் பைப் வரைய போகிறேன். பைப்புக்கு பிஐன்னு கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த சேம் பைப்பே கிளிக் பண்ணிட்டு சிஎஸ் கிரியேட் சிம்லர்னு கொடுத்தீங்க அப்படின்னா சேம் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வரும். நீங்கள் அதில் மட்டும் போயிட்டு பைப் ப்ராப்பர்ட்டிஸ் மாற்றிக்கலாம். திரும்ப அதுக்கடுத்து நான் வந்து லெவல் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் வந்து லெவல் மாற்றிட்டீங்க, அதுக்கடுத்து பைப் டயா மாற்றிட்டீங்க. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து பிரான்ச் வேணும் அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வருது. The resulting angle between segment is too great or too small அப்படின்னு வருது. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்க அதாவது ஒரு ஃபிட்டிங் வரும். இப்போ நார்மலாவே ஒரு பெரிய பைப்ல இருந்து ஒரு ஸ்மால் பைப் எடுக்கிறீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு டீக்குள்ள ஒரு ஃபிட்டிங் இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ஃபிட்டிங்குக்கு அது வந்து கரெக்டா செட் ஆகல. அதாவது அந்த ஆங்கிள் வந்து சப்போஸ் அந்த ஃபிட்டிங்கோட ஆங்கிளோ அப்படின்னா, சில ஃபிட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் பைப் போட்டாலும் அது டைரக்டா ஒரு ரெடியூசர் போட்டு தான் திரும்ப அதில் கனெக்ட் ஆகும். ஆனால் நார்மலா நம்ம சில் வாட்டர் பைப்புக்கு வந்து அப்படி கனெக்ட் பண்ண மாட்டாங்க. டைரக்டா ஒரே ஒரு ஃபிட்டிங் தான் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபிட்டிங் சேஞ்ச் பண்ணி நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, எனக்கு என்ன ஃபிட்டிங் வேணுமோ அந்த ஃபிட்டிங்கை வந்து நான் வந்து அப்லோட் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த பைப்பை கிளிக் பண்ணிட்டு நீங்க எடிட் டைப்ல போய்க்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரூட்டிங் ப்ரெஃபரன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல டீன்னு இருக்குது. இதுல வந்து 15 to 25 mm ஒரு டீ இருக்கு, 30 to 600 mm ஒரு டீ இருக்கு. நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஒரே ஒரு டீ போதும். அதனால ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னா, இந்த ஜங்ஷன்ல எனக்கு தேவையான டீ இருக்கான்னு பாக்குறேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா வெல்டர்னு ஒன்று இருக்குது. ஆனா வந்து அது வந்து எனக்கு தேவையில்லை. ஏன்னா வந்து அந்த ஃபிட்டிங் யூஸ் பண்றதுனால தான் எனக்கு ஒரு எரர் வந்துட்டு இருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, எனக்கு அதாவது எனக்குன்னு செப்பரேட்டா நான் இதுக்கு ஒரு ஃபேமிலி யூஸ் பண்ண போறேன். அப்படி இல்லைன்னா நீங்க ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றீங்கன்னா அந்த கம்பெனியில ஸ்டாண்டர்டா ஒரு டீயோ ஒரு டேப் யூஸ் பண்ணுவாங்க, நீங்க அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை செலக்ட் பண்ண போறேன். ஆனா இதுல இல்லை அப்படிங்கிறனால நான் என்ன பண்ண போறேன்னா, திரும்ப அதை மட்டும் அப்லோட் பண்ண போறேன். அப்லோட் பண்ண லோட் ஃபேமிலி கொடுத்துக்கோங்க. லோட் ஃபேமிலி கொடுத்துட்டு எனக்கு இந்த டீ பிரான்ச் தான் எனக்கு வேணும் இப்போ அந்த இடத்துக்கு. ஸோ அதனால எதுனா கொடுத்துட்டு அது இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ திரும்ப அதில் போயிட்டு டீ பிரான்ச்சை செலக்ட் பண்ணிட்டு மினிமம் டயா 1525 இருக்கிறத உங்களுக்கு 15 to 600 மாத்திக்கோங்க. சரி, தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, அதே சேம் இடத்துல அந்த 50 டயா பைப் வரைய போறீங்க. இப்போ பாத்தீங்கன்னா சரி, நான் லெவல் சேஞ்ச் பண்ணாம இருந்துட்டேன். இப்போ அதாவது இந்த மெயின் பைப்ல இருந்து நீங்க டவுன் பண்ணி ஒரு 50 டயா வரைய போறீங்க. இப்போ பாத்தீங்கன்னா அந்த டீ வந்துச்சு. நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த மெயின் பைப்ல இருந்து நீங்க கனெக்ட் ஆகுறது சின்ன பைப் கனெக்ட் பண்றதுக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபிட்டிங் மட்டும் தான் வருது. இப்போ இதே கேட்டகரியில நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த ஓல்டு ஃபிட்டிங் இருந்தா அது எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ சேம் பைப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அதுல என்ன பிரச்சனை வரும்ட்டு. இதுல போயிட்டு இப்போ நான் என்னோட ஓல்டு ஃபிட்டிங் நான் செலக்ட் பண்ண போறேன். எனக்கு ஓல்டு ஃபிட்டிங் இந்த எம்டி ஜென்ரிக் இருந்துச்சு. நான் அதை வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ நான் அதே மாதிரி ஒரு 50 டயா பைப் வரைய போறேன். இந்த 400ல இருந்து எடுத்து லெவல் 1400 தான் இருக்கு. இப்போ அந்த சேம் எரர் வருதா? ஸோ இந்த மாதிரி எரர் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கேன்சல் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ லெவலை உங்களுக்கு கம்மி பண்ணி நான் வரைஞ்சு காட்ட போறேன். ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து அந்த ஓல்டு ஃபிட்டிங்கு. அதாவது இந்த ஃபிட்டிங்குள்ள அந்த ஃபேமிலி டைப் எப்படின்னா, நீங்க என்ன பைப்பு இந்த மெயின் பைப்ல கனெக்ட் பண்ணாலும் அது வந்து ஒரு ரெடியூசர் போட்டு திரும்ப அதுக்கு எடுத்து தான் கனெக்ட் ஆகும். அதான் இந்த கான்செப்ட். நீங்க சேம் பைப்பு கனெக்ட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ரெடியூசர் இல்லாம வரும். அப்படி இல்லை அப்படின்னா
இந்த மாதிரி ரெடியூசர் போட்டு தான் வரும். இந்த மாதிரி ரெடியூசர் போடுறதுக்கு நமக்கு மோர் ஸ்பேஸ் தேவைப்படும். அப்படி அந்த மோர் டிஸ்டன்ஸ் நீங்க முதலே கொடுக்கல அப்படின்னா, இப்போ வந்து நான் முன்னாடி 1400 கொடுத்தேன், இப்போ 1000 கொடுத்துருக்கேன். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 400 நான் கம்மி பண்ணி போட போய் தான் எனக்கு வந்து இந்த ஃபிட்டிங் வந்து இதுல வரைய முடிஞ்சுது. ஸோ இதான் கான்செப்ட். இப்போ இந்த மாதிரி எரர் நீங்க எங்க பார்த்தாலும் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபிட்டிங்கை செக் பண்ணுங்க. அந்த மாதிரி இப்போ நீங்க டக்டிங் வரைகிறதா இருந்தா கூட அந்த டக்டோட ஃபிட்டிங் சில நேரம் பார்த்தீங்கன்னா லாங் ரேடியஸா இருக்கும். ஆனா வந்து நீங்க ஷார்ட் ரேடியஸ் கனெக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸ் கொடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து இந்த மாதிரி எரர் வரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இதை என்ன ஃபிட்டிங் யூஸ் பண்றோமோ அதை கிளியரா நீங்க செலக்ட் பண்ணி அதை லோட் ஒர்க் பண்ணி வச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது ஃபுல்லா வந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் திரும்பவும் போட்டு என்னோட ஓல்டு செட்டிங்கை நான் பண்ணி வைக்கிறேன். எனக்கு இந்த ஃபிட்டிங் தேவையில்லை, அதனால எனக்கு வெல்டட் ஃபிட்டிங் நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப நீங்களோட வரைஞ்சி பாருங்க. 1400 கொடுக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபிட்டிங் வந்து இப்படி வந்துடும். இதில் எந்த இடமே வராது. நீங்கள் இன்னும் கூட அப் பண்ணிக்கலாம் இந்த ஃபிட்டிங். இப்போ வந்து நான் 1400 கொடுத்துருக்கேன்னா எனக்கு இன்னுமே ரைஸ் பண்ணணும் அப்படின்னா ரைஸ் பண்ணா கூட நீங்கள் ரைஸ் பண்ணிக்கலாம் இப்படி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஃபிட்டிங் எல்லாம் நீங்கள் ஃபர்ஸ்டே செட் பண்ணிவிட்டு அதை அப்லோட் பண்ணி வச்சாலே இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு இது. திரும்ப அதுக்கடுத்து இன்னொன்று பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்மலாகவே பைப்பிங் அப்படின்னாலே நிறைய வால்ஸ் வரும். ஸோ அந்த வால்ஸை இன்சர்ட் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதில் ஒரு சின்ன டிப்ஸ் இருக்கு, நான் என்னன்னு சொல்லித்தரேன். இப்போ வந்து நீங்கள் ஒரு வால்ஸ் வந்து அப்லோட் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டே அதோட லொக்கேஷன்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அது எந்த பிளேஸில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அதை ஃபோல்டர் போட்டு வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த வால்ஸ் ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சிருக்கேன். ஜஸ்ட் அதை மொத்தமாக கிளிக் பண்ணிட்டு உள்ள ட்ராக் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே அந்த ஓல்டு வெர்ஷன்லேருந்து நம்ம என்ன ரெவிட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த வெர்ஷனுக்கு கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது கன்வெர்ட் ஆகி முடிச்சோடனே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சில நேரம் வால்வ் வந்து இதில் பிளேஸ் பண்ணுற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் காமிக்கும். அப்படி இல்லைன்னா எதுவுமே காட்டாது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே காட்டலை. ஆனால் வந்து நான் இவ்வளோத்துக்கு ட்ராக் பண்ணிட்டேன். ஆனால் வந்து எனக்கு இதில் அந்த வாலில் வந்து இந்த பைப்பில் இன்சர்ட் ஆகிற மாதிரி எதுவுமே காட்டலை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சிஎம் அப்படின்னு ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணணும். இப்போ சிஎம் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிற ஃபேமிலிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இது தேவைப்படுதோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது பக்கத்துல கொண்டு போங்க. அந்த பைப்புக்கு பக்கத்துல எந்த மாதிரி உங்களுக்கு பைப் உங்களுக்கு வால் தேவைப்படுதோ அது ஏதாச்சும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு பட்டர்ஃப்ளை வால் தேவைப்படுது. எனக்கு ஒரு பட்டர்ஃப்ளை வால் தேவைப்படுது. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பைப்பு பக்கத்துல போய் கொண்டு போகணும். இப்படி கொண்டு போகும்போதே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க அந்த கிட்ட கொண்டு போகும்போதே அது சென்டர் லைனை பேஸ் பண்ணி என்ன காமிக்கும்னா சென்டர்ல ஃபிட் பண்ணவா, அதாவது அந்த பைப்புக்கு மேல வந்து அதை பிளேஸ் பண்ணவா அப்படின்னு காமிக்கும். நீங்க வந்து இதை கரெக்டா பிளேஸ் பண்ணாலே போதும். சப்போஸ் உங்களுக்கு இப்படி ரொட்டேஷன்ல காமிக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேட் ஆகும். இது பாருங்க, நீங்க ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ண அது ரொட்டேட் ஆகும். ஸோ உங்களுக்கு அதை கரெக்டான டைரக்ஷனுக்கு வந்ததுக்கு எடுத்து நீங்க ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த பைப்ல பிளேஸ் ஆயிரும். இவ்வளவுதான் வாலோட அரேஞ்ச்மெண்ட். இப்போ இந்த வாலுமே பாத்தீங்க அப்படின்னா இதோட ஃபேமிலி டைப் தப்பா தான் இருக்குது. ஏன்னா இதோட வாலோட சைஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 450. ஆனா உங்களுக்கு என்ன தேவைன்னா பைப் டய வந்து 400 இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த வால்வு 400 இருக்கான்னு பார்க்க போறேன். அப்படி இல்லை அப்படின்னா
எடிட் டைப்ல போயிட்டு சேஞ்ச் பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பாருங்க. ஆனா வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா இது வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதாவது ஒவ்வொரு டயாமீட்டருக்கும் ஒவ்வொரு செப்பரேட் வால்வ் இருக்கிற மாதிரியும் சில பேர் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால நான் அந்த 450 அடிச்சுட்டு நான் 400 போட்டுட்டு ஓகே கொடுக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ரெடியூசர் இல்லாமல் நார்மலாக அந்த பைப்புக்கு என்ன தேவையோ அது மட்டும் வந்துடுச்சு. இவ்வளோதான் வால்வ் இது. அதே மாதிரி இந்த பைப்பில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ சப்போஸ் நீங்கள் இதை மொத்தமாக மூவ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா நார்மல் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு இந்த ஏரோவை ப்ரெஸ் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். அது மாதிரி நீங்கள் முன்னையும் பின்னையும் அந்த 4 ஏரோஸ் இருக்குல்ல, நீங்கள் அதை யூஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மூவ் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் ஸ்பீடாக மூவ் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு அந்த ஏரோவை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து இன்னும் ஸ்பீடாக மூவ் ஆகும். இது வந்து ஒரு சின்ன டிப், இதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோதான் நம்ம இன்னைக்கு ப்ராஜெக்டில் பார்க்க வேண்டியது. இதில் இவ்வளோதான். இதில் வேற எதுவுமே பெரிய விஷயங்கள் கிடையாது. நீங்கள் இந்த 2 விஷயம் மட்டும் இதில் மனசில் வச்சுக்கோங்க. எரர்ஸ் வரும்போது அந்த எரர் எதுக்காண்டி வருது அப்படிங்கிறத பாருங்க. பெரும்பாலும் மேக்ஸிமம் அந்த நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேமிலியால் தான் எரர் வர சான்ஸ் இருக்கு. அப்படி அதை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இப்போ பைப்போட லெவல் செக் பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து பைப்போ என்ன சைஸ் கொடுக்குறீங்க அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வால்வோ வேற ஏதோ பிளேஸ் பண்ண போறீங்க அப்படின்னாலும் அது கரெக்டான சைஸுக்கு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு திரும்ப அதுக்கடுத்து நீங்கள் அதை பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னாலே எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ பைப்பிங்லாம் இவ்வளோதான். ஸோ நம்ம ஏற்கனவே டக்டிங் பார்த்தாச்சு, பைப்பிங் பார்த்தாச்சு. ஸோ நம்ம வரப்போகிற வீடியோவில் எலக்ட்ரிக்கலோட பேசிக் செட்டிங்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.